வெல்கம் பேக் டு தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். மெயின் திங், தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட ரெசிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே நல்லா தெரியுது. சோ அதுக்கு முன்னாடி, நான் ரெசிபி காமிக்கிறது முன்னாடி ஒரு டிப்ஸ், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, சோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு மெயின் திங் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்சி, செகண்ட் திங் இஸ் டிட்டர்மினேஷன், கான்பிடன்ஸ். இது 3 இல்லாம நம்ம வெயிட் கம்மி பண்றதுன்றது நடக்காத விஷயம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுவேன், அப்புறம் வெயிட்ட பார்த்துட்டு ஓகே இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானு ஹோப் விட்டுடுவேன். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா பேஷன்ஸா இருக்கணும். நம்ம பேஷன்ஸா இருந்துட்டு நம்ம ஏன் தப்பு பண்றோம், எங்க தப்பு பண்றோம்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்க கவனிங்க. கவனிச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் ஒரு புக் எடுத்துக்கோங்க. இதுக்குன்ட்டே ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஒரு புக்ல ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க, இந்த மாசம் எவ்வளவு கேஜிஸ் நான் கம்மி பண்ணணும்ன்றது எழுதுங்க. சப்போஸ் நான் செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, செப்டம்பர் 1st இருந்து 30th நான் அட்லீஸ்ட் 2 கேஜிஸ். நம்ம எப்பவுமே ஸ்லோவா போகணும். உடனே எனக்கு 10 கிலோ குறையணும் அப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட், அது ரொம்ப தப்பு. நான் கிட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சுதான் நான் 10 கிலோ 15 கிலோ கம்மி ஆயிருக்கேன். சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே நான் கம்மி பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். அது நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ நீங்களுமே ஒரு 2 கிலோன்றது ஒரு மாசமா கிராஜுவலா நீங்க கம்மி பண்ணணும். உடனே கம்மி பண்ணக்கூடாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் அந்த புக்ல உங்களோட வெயிட் இப்போ பிரசன்ட் என்னன்றது எம்டி ஸ்டொமக்ல பாத்துட்டு, நாளைக்கு காலையில உங்களோட வெயிட் எம்டி ஸ்டொமக்ல அப்படி டெய்லி செக் பண்ணி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அந்த டார்கெட் எவ்வளவு 2 கேஜிஸ் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் டே எம்டி ஸ்டொமக்ல சப்போஸ் ஒரு 75 80 அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. 80 கேஜிஸ் அப்படின்ட்டு மெஷர் பண்ணி வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஒரு ஷீட். நம்ம இந்த ஷீட்ல ஃபர்ஸ்ட் மந்த் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு டூஸ்ன்றது என்ன டூஸ், என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா வாட்டர் குடிக்கணும், நல்லா ஸ்லீப், ஒரு 6 to 7 hours ஸ்லீப். அப்புறமா நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல மாத்தணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மள ஜேர்னி நல்ல இதுவா போகும். தென் டோன்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு மந்த்துக்கு 2-3 திங்ஸ் எழுதிக்கோங்க. ரொம்ப எழுதுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங், அவாய்ட் சுகர் ஃபுட்ஸ், அவாய்ட் ஆயில் ஃபுட்ஸ், அவாய்ட் ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ், மீன்ஸ் லைக் மைதா, ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அது மட்டும் எழுதுங்க போதும். ரொம்ப எழுத தேவையில்லை. நம்ம நினைச்சுப்போம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இல்லையே அப்படின்ட்டு. அந்த காலத்துல என்ன பண்றாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல உணவு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலையிலே ஏஞ்சிட்டு சன்லைட் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ எல்லாமே உணவு சரியில்லை, நம்ம எக்ஸசைஸ் பண்றது இல்ல. சோ இதனால எல்லாமே பிரச்சனை ஆகுது. சோ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி எடுத்துறதுக்கு காரணம் நம்ம மார்னிங் ஏஞ்ச உடனே நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ரவா இட்லின்றது நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊத்திட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னா அது நல்லா ஒரு உருத்தால் நல்ல ஒரு ரெட் கலரா வரணும். அதுக்கப்புறம் ஜீரகம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கின அப்புறமா இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டு ஸ்மெல்லு கொடுக்கும் நமக்கு. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிற காய்கறி வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாம் போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம போடணும். ஸோ அப்போ தான் வந்து பேலன்ஸ் டயட்ன்றது நம்ம இருக்கும். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நம்ம போட்டோம்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டு குடிக்கும். கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ரவை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன். பிகாஸ் ஒரு 4 இட்லி வேணும் எனக்கு வந்து நல்லா சாப்பிட்ணும் காலையில் அப்படின்ட்டு நான் ஒரு 4 இட்லி வர மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் ஊற்றணும். தயிர் வந்து அது ஃபர்மெண்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம தயிர், ஏன்னா காலையில் தயிர் சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது. ஸோ அதுவும் வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து அது கொஞ்சம் ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம அது வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சோன்னா அந்த ரவை வந்து நல்ல ஒரு இதுவாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம 10 to 15 மினிட்ஸ் வந்து அது நல்லா இது ஆகணும். ரவை வந்து நல்ல ஒரு இதுவாக டபுளாக ஆகணும். மூடி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். நான் வந்து அந்த தயிர் ஊற்றும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த சூடுலேயே வந்து அது கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக. அப்புறமா இட்லி பிளேட்டில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி எப்படி ஊற்றுறோமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், சப்பச்சருப்பாங்க. அது காஞ்சு வச்சுட்டோன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி வந்து நல்லா இட்லி மாதிரியே எடுத்துட்டு நான் வந்து க்ரீன் சட்னி அப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. இது ரொம்ப ரிச் ஃபுட்டு வந்து, ஏன்னா காய்கறி இருக்குது ப்ளஸ் தயிர் இருக்குது. அதனால வந்து இது ரொம்ப ரிச் ஃபுட் ஐட்டம் இது. ஸோ நீங்க பாத்தீங்களா என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிபி ரவா இட்லி எப்படி இருக்குன்றது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு. ஸோ தட் நிறைய வந்து ரெசிபிஸ் போடுற, ஹெல்த்தி ரெசிபிஸ் போடுற. ஸோ அப்புறமா வந்து இன்னொரு டிப்பு சொல்லணும். லைக் காலையில ஏஞ்ச உடனே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க, நார்மல் தண்ணி குடிங்க. அப்புறமா வந்து ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நான் இனிமேல் ரெசிபிஸ்ல வந்து நான் அது வந்து சொல்றேன். லைக் நமக்கு வந்து ஆஷ்கார்ட் ஜூஸ் இருக்கு, ஆம்லா ஜூஸ் இருக்கு, குக்கும்பர் ஜூஸ் இருக்கு, இது நிறைய டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து வரப்போற விளாக்ஸ்ல இல்ல ஷார்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். பை, டேக் கேர் ஆல், பி சேஃப், be healthy. Bye. Thank you.